வணக்கம்ண்ணே. விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் யாருண்ணே அதிகமா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? விருதுநகர் பொறுத்தவரை கண்டிப்பா விஜய் பிரபாகரன்ப்பா. ஏன்னு விஜய் பிரபாகரன் ஜெயிப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவருக்கு இங்க வாய்ப்பு அதிகம் இருக்கு. நல்ல வாய்ப்பு. போன இடமே எம்பி எலெக்ஷனுக்கு அவருக்கு தான் ரொம்ப வாய்ப்பு கொடுத்தோம். ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு. இந்த விட கன்ஃபார்மா அவர் தான் வருவார், வேற மாற்றமே இல்லை. ஏன்னா விஜய் பிரபாகரன் வருவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க அப்பா ரொம்ப நல்லது பண்ணிக்காரு. ரெண்டாவது விஜயகாந்த் ரசிகர் அதிகம் இங்க. அதாவது விஜயகாந்த் அதனால இந்த ஏரியா இது மட்டும் இங்க கண்டிப்பான முறையில் விஜய் பிரபாகரன் வருவார், வேற எந்த ஒரு மாற்றம் இல்லை. இந்த வருஷம் விருதுநகர் தொகுதியில யாருக்கா வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு? நம்ம விஜய் பிரபாகரன் அண்ணன் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு உள்ளது. அவங்க மகளிர் உதவித்தொகை 1000 கொடுக்குறாங்க. அதே மாதிரி முதியோர் உதவித்தொகையும் இப்போ கூட்டி கொடுக்குறாங்க. இப்போ ஃப்ரீ பஸ்ஸில் மகளிர் பையனை ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போ எங்களுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என் மயனால் பேச முடியாது, அவனை நான் தான் ஸ்கூலில் கொண்டு விடணும். அதனால் எனக்கும் வீட்டுக்கார் கிடையாது, அதனால் வருமானம் இல்லை. அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. விஜயகாந்த் ஐயா இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணாரு அவர் ஆட்சி காலத்தில். அதே மாதிரி நீங்கள் விருதுநகர் தொகுதியில் ஜெயிச்சு என்னைய மாதிரி இல்லாதவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் என்னோட கோரிக்கை. பாட்டி, இந்த விருதுநகர் தொகுதியில யார் வெற்றி பெற அதிகமா வாய்ப்பு இருக்கு பாட்டி? விஜயகாந்த் மகன் பிரபாகரன் தான் ஜெயிச்சு வரணும், அவர் தான் ஆட்சிக்கு வரணும். அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். எதனால பாட்டி விஜய் பிரபாகரன் வெற்றி பெறுவார் அப்படின்னு நினைக்கிறீங்க? அவங்க அப்பா இல்லாத ஏழைகளுக்கெல்லாம் உதவி பண்ணாங்க. அதே மாதிரி இவரும் ஜெயிச்சு ஏழை மக்களுக்கு பார்ப்பாங்க நம்பிக்கையோட நாங்கள் இருக்கிறோம். விருதுநகர் தொகுதியை பொறுத்த அளவுக்கு விஜய் பிரபாகரன் போன வட்டம் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டாரு. இதனால பழையபடி இந்த வருஷம் அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த தடவையும் இந்த வட்டம் திமுக கூட்டணியில வந்ததுனால அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகங்கள் இருக்கு. தொகுதியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு? எங்க தலைவர் பையன் வரல, விஜயகாந்த் பையன் வரல. கண்டிப்பா எதனால அவர் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? விஜயகாந்த் ரசிகர் ரோசம் பேசுறாங்க, எல்லாம் சிவாபுலாம் ரசிகர் ரோசம் பேசுறாங்க. கன்ஃபார்ம் வரணும். போன வாட்டி இது பண்ணிட்டாங்க. கண்டிப்பா ஜெயிக்கிறேன், எல்லாம் ஜெயிக்கணும். விஜயகாந்த் எவ்வளவு செஞ்சிருக்காரு, எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு. சாப்பிடலாம் போற எல்லாரும் மண்டபத்தில் நான் மெட்ராஸ்லாம் இருந்தேன், எல்லாம் பண்ணிருக்காரு. அது மாதிரி அவரும் பண்ணுவாரு. அதெல்லாம் அவர் கண்டிப்பா அவர் ஓட்டு போடணும். ஒட்டு மனசை போட்டு ஜெயிக்கணும், எல்லாம் ஜெயிக்க வைக்கணும். வணக்கம்ண்ணே. விருதுநகர் தொகுதியில யாருனே அதிகமா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? விருதுநகர் தொகுதியில அதிகபட்சமா விஜய் பிரபாகரன் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லாருக்குமே ஒரு மாற்றம் வேணும். இதே தொகுதியில தான் போன வருஷம் அகேன்ஸ்டா எம்பி எலெக்ஷன்ல விஜய் பிரபாகரன் நின்னாப்புல. இப்போ மறுபடியும் அதே டிஎம்கே கூட ஜாயின் பண்ணிட்டாப்புல. இதுக்கு என்ன ஒரு இதுன்னே தெரியல. ஆனா எங்க தொகுதிக்கு இந்த தொகுதியில விஜய் சார்பா செல்வம் நிற்கிறாப்புல. அது ஜெயிச்சா நல்லா இருக்கும். இங்கேனும் இல்லை, தமிழ்நாட்டுக்கே விஜய் ஜெயிச்சா நல்லா தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு மாற்றம் வேணும். டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேருமே 77-78 வருஷமா ஆண்டுட்டாங்க. மொத்தமாகவே ஆண்டு முடிச்சுட்டாங்க. தமிழ்நாட்டு கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபா கடனில் இருக்கு. ஒரு மாற்றம் வேணுங்கிற போது டோட்டலாகவே தமிழ்நாட்டுக்கு சுத்தமாக மொத்தமாகவே ஒரு மாற்றம் வேணும். அதுக்கு சிஎம்மா தளபதி விஜய் வரணும். இந்த தொகுதிக்கு செல்வம் நல்லா இருக்கும். தொகுதியில யாருக்கா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு? இங்க டிஎம்கே வாய்ப்பு இருக்குது. இந்த தடவை டிஎம்கே கூட்டணி தொகுதிக்கு தான் அந்த சீட்டை தொகுதியை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இப்போ நிலவரம் என்னக்கா, எப்படிக்கா இருக்கு? இங்க தேமுக அவர் விஜயகாந்த் அவங்களுடைய சன் நிக்கிறாங்க. அவங்களும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க? இது எம்எல்ஏ தொகுதி. இங்க ஜனங்கள் இங்க எம்எல்ஏ இருக்கிறதுனால ஜனங்கள் அவங்களுக்கு தான் அதிகமான சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க, தேமுதிக அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருதுநகர் தொகுதியில யாருக்கு அதிகமா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு? முக ஸ்டாலின் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க இந்த ஓட்டு எண்ணிக்கைப்படி பார்த்தா அவங்க தான் நிறைய செஞ்சிருக்காங்க, அவங்க தான் வர மாதிரி இருக்கும். இப்ப திமுகங்கிற பட்சத்துல இப்ப திமுகவுடைய கூட்டணி கட்சி தேமுதிகவுக்கு தான் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த வெற்றி எப்படி இருக்கும், யார் பக்கம் இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்கக்கா.
நம்ம விஜயபாஸ்கரன் தான் வருவார். வணக்கம் ஐயா. விருதுநகர் தொகுதியில யார் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு? வாய்ப்புகள் ரெட்டையில தான்ப்பா வரும். ஏன் யா ரெட்டல தான் வருது அப்படின்னு சொல்றீங்க? வரும் இல்லை, அந்த அளவுக்கு அவங்க ஆட்சி ஆள்றவங்க அது வந்து சரியில்லை. அதான் வரும். ஏன் யா ரெட்டலையா வருது அப்படின்னு நினைக்கிறீங்க? அவங்க ஆட்சிகள் சரியில்லை, ரொம்ப கொடுமைகள். இதுதான், வேற ஒன்றும் இல்லை. வியாபாரம் மாற்றங்கள் அமைச்சு கொடுத்து நல்லா இருக்கும். வணக்கம்க்கா. விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு அதிகமா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? விஜய் பிரபாகரன். ஏன்க்கா விஜய் பிரபாகரன் வெற்றி பெறுவார் அப்படின்னு நினைக்கிறீங்க? அவங்க அப்பா காண்டி விஜய் பிரபாகரனுக்கு இந்த தொகுதியில் ஓட்டு அதிகமாக விழுவும்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காரு, அதே மாதிரி இவரும் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இவருக்கு ஓட்டு போட்டு இந்த வர வைக்கலாம்னு நினைக்கிறேன். வணக்கண்ணே. இங்க விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் யாருன்னே வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு? இங்கே வாய்ப்புங்கிறது ஏகப்பட்ட பேருக்கு, எல்லாருமே காம்படிஷனில் தான் இருக்காங்க. யார் வருது யார் போகுதுன்னு ஜஸ்ட் நல்லா போனால் ஒரு 1000 1500 ஓட்டுக்குள்ளே தான் வித்தியாசப்படும். அது யார் வெற்றி பெறுவாங்கன்னு தான் தெரியல. இப்போ மக்கள் அந்த அளவுக்கு இருக்காங்க. உங்களுடைய ஓட்டு வந்து யாருக்குண்ணே? என்னுடைய ஓட்டு ஈசனுக்கு மட்டும்தான். இந்த விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் யாருமா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? யார் வெற்றி பெற்றாலும் ஒன்றும் ஆப்பதில்லை. எங்களுக்கு கடைசி வரை இது யாசம் கேட்கறது தான் எங்கள் தலையில் தான் இருக்குது. இன்னும் வர்றவங்களாவது நல்லபடி எங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் வாய்ப்பு கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். யார் வந்தாலும் சரி, மக்களுக்கு நல்லது சரி, எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கட்டும். உங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து யார் வருவா அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிறீங்கம்மா விருதுநகர் தொகுதியில? விருதுநகர் தொகுதியில் யார் வருவான்னு தெரியல. யார் வந்தாலும் சரி, நடக்கிற நடக்கும் எங்களுக்கு நல்லதாக நடக்கட்டும். அம்மா, விருதுநகர் தொகுதியில வந்து யார் அதிகமா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குமா? யார் வெற்றி பெறுவான்னு எனக்கு தெரியல. யார் வந்து எங்களுக்கு என்ன ஆக போகுது? ஸ்டாலின் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்க வந்து எங்களுக்கு வீடுலாம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸ்டாலின் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். வணக்கம்க்கா. விருதுநகர் தொகுதியில வந்து இந்த தடவை யாருக்கு அதிகமா வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். விஜய்க்கு தான் சொல்றீங்க. ஏன்க்கா விஜய்க்கு அப்படின்னு சொல்றீங்க? ஏன்னா புதுசா அவர் வரட்டும். மாத்தி மாத்தி போட்டுக்கணும். இந்த வருஷம் அவர் நிக்கிறாருல, அவர் ஒரு தடவை அவர் வரட்டும். அப்போ விஜய் வருவாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்தாருன்னா மாற்றம் கொடுப்பாரு அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா தருவாரு. வணக்கம்ண்ணே. விருதுநகர் தொகுதியில வந்து அதிகமா யாருன்னே வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு? விருதுநகர் தொகுதியில் வெற்றிக்கான வாய்ப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய பிரபாகரனுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே விஜயகாந்தோட ஒரு பையன் பண்ண ஒரு பேர் இருக்குது. அதுபோக போன எம்பி எலெக்ஷனில் வந்து அவர் ஒரு 3000 ஓட்டுலேயும் 4000 ஓட்டுலேயும் தான் தோத்தார். அதனால் அவருக்கு இந்த வருஷம் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விஜய் கட்சிக்காரங்க வந்து அதிக அளவில் வந்து ஓட்டு பிரிப்பாங்க அப்படின்றது வந்து என்னுடைய அனுமானம். மற்றபடி என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. வணக்கம்ண்ணே. விருதுநகர் தொகுதியில வந்து அதிகமா வெற்றி பெற யாருக்குனே வாய்ப்பு இருக்கு? டிஎம்கே தான் வாய்ப்பு அதிகமாக. முரசு கொட்டு முரசு டிஎம்கே கூட்டணிக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதிக வாய்ப்பு இருக்கு. அவர் ஏற்கனவே எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷன்லேருந்து அதுக்காக போன வட்டம் தோல்வி ஆகிட்டார். இந்த வட்டம் அவருக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. கணேசன் வந்து இவருக்கு எதிர்த்து வந்து வெளியூர்கார் நிற்கிறாரு, அதனால அவருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து விஜய் கட்சியிலேருந்து அவருக்கு அதிக ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த போன தடவை ஜெயிக்க வேண்டியதே கேப்டன் ஒரு பையன் விஜய பிரபாகரன் தான் ஜெயிக்க வேண்டியது. போன தடவை தவறுதலாக ஏதோ இதாகிடுச்சு. ஆனால் இந்த தடவை வந்து அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக அவருக்கு தான் இருக்குது. ஏன்னா விஜய் பிரபாகரன் ஜெயிக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து அவங்க அப்பாவோட ஒரு இதனாலேயே வந்து அவருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து அவர் நல்லா படித்தவர், மக்கள்கிட்ட வந்து எளிமையாக பழகுறவர், யார்ட்டையுமே ஒரு இது இல்லாமல் வந்து டக்குன்னு பேசி பழகுறவர். அதனால வந்து அவருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து கேப்டன் பையங்கிறதுனால அவருக்கு ஈக்குவலாக இவர் இருப்பார்னு ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட வந்து இருக்குது. அதனால வந்து அவருக்கு ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது கூட்டணியை வந்து ஒரு நல்ல கூட்டணி கட்சிகளும் நல்ல இது இருக்கனால அதனால ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அக்கா, விருதுநகர் தொகுதியில வந்து யாருக்கா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு? வருவாப்புல. நாங்கள் எப்பயும் அவங்க ரசிகர் தான், விஜயகாந்த் ரசிகர் தான். அதுமாதிரி அண்ணன் மகே. விருதுநகர் தொகுதியில வந்து யார் இந்த தடவை வந்து அதிகமா வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குன்னு? அதிக வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா விஜய் பிரபாகரனுக்கு இங்கே முதல் இடத்துல இருக்குது. அவர் நிறையா சாதனையெல்லாம் செஞ்சுருக்காங்க அவங்க அப்பா காலத்துல இருந்து இப்போ வரைக்கும். போன வாட்டி இப்போ குறைஞ்ச ஓட்டில் தோத்துட்டாரு. இந்த ஓட்டில் வந்து அதிக ஓட்டில் வந்து அவர் ஜெயிப்பாருன்னு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. 1,00,000 ஓட்டுக்கு மேலே நம்பி ஜெயிப்பாருன்னு எங்களுக்கு மக்கள் மனசில் வந்து ஒரு எண்ணம் இருக்குது. பொதுவாக வந்து மகளிர்கிட்ட வந்து ரொம்ப வந்து ஒரு ரீச் ஆகுது. தம்பி போய் வந்து நல்ல மனுஷன்றது தக்கன. அதனால் அதிக ஓட்டில் வந்து அவர் ஜெயிப்பாருன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது முரசு சின்னத்துக்கு. விருதுநகர் தொகுதியில வந்து யாருன்னா இந்த தடவை தேர்தலில் வந்து அதிகப்படியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? கேப்டன் மகன் விஜய் பிரபாகரனுக்கு. எதனாலண்ணே கேப்டன் மகன் விஜய் பிரபாகரனுக்கு?
விஜய் கேப்டன் வந்து இப்போ பல நன்மைகளை செஞ்சுருக்காரு. ஏழைகளுக்கு வந்து அவர் நடிக்கிறதுக்கு நடிக்க வந்த பிறகு ஏகப்பட்ட நன்மைகள், சாப்பாடு, உணவு திட்டங்கள், மற்றபடி மக்களுக்கு ஏழை மக்களுக்கு என்ன தேவையோ அது அடிப்படையில் வந்து அவர் தெரிஞ்சு புரிஞ்சு அவர் கஷ்டத்தில் மக்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சு அவர் நல்லதெல்லாம் நலத்திட்டங்கள்லாம் செஞ்சு வந்திருக்காரு. உங்களுடைய ஓட்டு யாருக்குண்ணே? என்னுடைய ஓட்டு வந்து பிரபாகரனுக்கு. வணக்கண்ணே. விருதுநகர் தொகுதியில் வந்து இந்த தடவை யாருன்னே வெற்றி பெற அதிகமாக வாய்ப்பு இருக்கு? விஜய பிரபாகரன் தாங்க. ஏனே விஜய் பிரபாகரன் அப்படின்னு சொல்றீங்க? அவர் கேப்டனுடைய மகனால அவர் நல்லது செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்கு. கேப்டன் வந்து நல்ல உதவி செஞ்சிருக்காரு. அவருடைய மகங்கிறனால இவரும் நல்லது செய்வார், செஞ்சிருக்காரு. வர போன டிப்பு பார்லிமெண்டத்தில் நல்லது செய்வேன்னு வந்தார், நல்ல வாய்ப்பு இருந்தது. இந்த டிப்பு கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார். மக்களும் அவர் தான் எதிர்பார்க்குறாங்க. சூரியன்